ஹலோ ஃபுட்டீஸ், ஆவாரம் பூ வச்சு ஹெல்த்தியாக ஒரு சட்னி செய்யலான்னு ஆவாரம் பூ பறிக்கிறதுக்கு காட்டுக்கு வந்துருக்குறோம். பறித்து எடுத்துக்கலாம் வாங்க. ஆவாரம் பூ சட்னி செய்யறதுக்கு தேவையான பூ பறித்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆவாரம் பூ சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம், வாங்க சட்னி செஞ்சிடலாம். சுத்தமான மல்லாட்டு எண்ணெய் சிறிதளவு, சுத்தம் பண்ண இஞ்சி சின்ன துண்டு, ஒரு 7 பல்லு பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். சுத்தம் பண்ண சின்ன வெங்காயம் 100 கிராம், காஞ்ச மிளகாய் 4, ஆவாரம் பூ போட்டதுக்கு அப்புறம் நறுக்கின தக்காளி ஒரு 2, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கல்லுப்பு தேவையான அளவு, வெங்காயத்தூள் சிறிதளவு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய், வீட்டில் ரெடி பண்ண தாளிப்பு வடகம், ரோப்பில் ஆவாரம்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். ஆவாரம்பூ சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.